ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குடும்பமாக ஒரு அம்மா, அப்பா, ஒரு பையன் 3 பேரும் ஒரு மந்திரவாதி பொம்பளைய தேடி வர்றாங்க. அவளை வந்து அம்மா வந்து கதவை தட்டுறா. கதவை தட்டுனா மந்திரவாதி கேட்குறா, என்னம்மான்னு கேட்குறா. இவ உடனே சொல்கிறா, என் பையனுக்கு வந்து பயங்கர காய்ச்சலாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரில, அவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், அவனை ஜஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவளும் ஓகேன்ட்டு பார்க்குறதுக்கு பக்கத்தில் போய் பையனை தொட்டு பார்ப்பா. பயங்கர ஃபீவராக இருக்கும். ஓகேன்ட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு செயின் எடுப்பாள். அந்த செயினை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரே ஈயாக வந்துகிட்ருக்கும். உடனே அவளுக்கு புரிஞ்சிடும், ஓகே இது ஏதோ ஒரு சாபந்தான், ஏதோ யாரோ மேலே சாபத்தை ஏவி விட்டுட்டாங்கன்ட்டு அவளும் ஓகேன்னு அந்த பையனை உள்ளே கூப்பிட்டு வந்து அவளுக்கு அந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அவள் மந்திரம் ஓட்டுற அந்த வார்த்தைகளை சொல்லி மந்திரம் பேயை ஓட்டலான்னு பார்ப்பா. அவளும் வந்து கையை வச்சு அந்த பேயை ஓட்டலான்னு அவள் வாய் எடுத்து சொல்லவும் கதவெல்லாம் ஜன்னல்லாம் திறந்துடும். சடாபடான்னு எல்லாருக்கும் அடி விழும். பையனும் அந்த தெரிச்சு ஓடிடுவான். தெரிச்சு ஓடி பையன் என்னடான்னு திரும்பி பார்ப்பான். ஏதோ ஒரு நிழல் உருவம் அவனை தூக்கி பொத்துன்னு கீழே போட்டுரும். உடனே மந்திரவாதியும் ஓடி வந்து எட்டி பார்ப்பான். அந்த பையன் கீழே விழுந்து சுயநலம் இல்லாமல் கிடப்பான். என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு அம்மாவும் அப்பாவும் கதறுவாங்க. நான் கீழே வந்துடுறேன்டா, வெயிட் பண்ணுறா அப்படின்ட்டு கீழே போகவும் மந்திரவாதி பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருப்பா. டே தம்பி பாடுறா, திரும்பி பாடுறா, பார்த்து இங்கே வந்துடுறான்னு சொல்லுவாள். அந்த சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து கிராக்காக கீரலாக விழுந்து ஒரு நரக வாசல் ஒன்று ஓப்பன் ஆயிரும். உடனே அவளும் டே தம்பி இங்கே வாடான்றவா. அது இப்போ ஒன்றுமே நடக்கலை. உள்ளேருந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு உருவம் வந்து அந்த பையனை அப்படியே தூக்கிட்டு உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு அந்த பாதாளமும் அடைஞ்சிரும். அது ஏதோ ஒரு பாதாள மாதிரி இருக்கும், ஒரு நரக வாசல் மாதிரி இருக்கும். அந்த பையனும் உள்ளே போயிடுவான். உள்ளே போனோன்னா அந்த தரையும் எல்லாமே அடைஞ்சி கிளியர் ஆயிரும். அந்த மந்திரவாத லேடியும் பார்த்துக்கிட்டு இருப்பான், என்னடா இது சின்ன பையன் இப்படி நியாயமே செத்துட்டானேன்ட்டு அந்த பொம்பளையும் சொல்லுவா, நீ திரும்ப நம்ம மீட் பண்ணலாம்ன்ட்டு சொல்லும்போது தான் படத்தோட டைட்டில் வருது, ட்ராக் மீ டு ஹெல். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காணிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இப்போ வழக்கம் போல் அவள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கா, வேலைக்கு ஏதோ போய்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டு சுறுசுறுப்பாக எழும்பி காலையிலே காரை ஓட்டிகிட்டு ஹைவேயில் போய்கிட்டு இருக்கா. இப்போ காரை பார்க் பண்ணிட்டு வார வெளில பார்த்துட்டு ஆஃபீஸுக்கு வந்துடுறா. அவள் பேங்க்கில் ஏதோ எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஏதோ லோனோ ஏதோ சேங்ஷன் பண்ணி கொடுக்குறா போல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையும் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இவளும் ஓகே அப்படின்ட்டு என்னடா ஓகே இப்போ வழக்கம் போல் இது எதனா வேலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறா. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு பார்க்குறா, அதுவும் காலியாக இருக்குது. இவளுக்கு எப்படியாவது அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கும் அவளுக்கு போகணும். அதுக்கு வேண்டி அவளும் ட்ரை பண்ணிட்டே இருக்கா. ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, டார்கெட்டும் அச்சீவ் ஆகலை, அப்படி இப்படின்னு பயங்கர பிரச்சனையாக இருக்குது. மேனேஜர்கிட்டையும் போய் கேட்குறா. மேனேஜரும் ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கடத்திக்கிட்டே இருக்கிறான். காலமும் போய்கிட்டே இருக்குது, மேனேஜரும் ஆகலை. அதனாலே அவளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் நிறைய கேஸ் நான் முடிச்சிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு. இந்த பேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 பேருக்கு கூட காம்படிஷன் வேறு இருக்குது. இவ்வளோ இன்னும் 2-3 பேர் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு உள்ள காம்படிஷன் தான். ஸோ அந்த போஸ்டிங் வேறு ஹோல்டில் இருக்குது. யாருக்குமே இன்னும் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டும் கிடைக்கல. ஸோ இவ கூட ஒருத்தங்க வேறு இருக்கான், அவனும் வேறு திருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அசிஸ்டன்ட் மேனேஜர் போயிடுவாளோ, போஸ்ட்டுக்கு போயிடுவாளோ, நமக்கு அந்த போஸ்ட்டு கிடைக்காதோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவளும் அதே மாதிரி என்ன பண்ணலான்னு தெரியாமல் அப்படியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த டைம் பார்த்து அவனும் வந்துடுறான். வந்துக்கிட்டு இந்த பாரு அப்படின்ட்டு எதெல்லாமோ ஃபைல்லாம் மேனேஜர்கிட்ட காணிச்சிட்டே இருக்கான். மேனேஜரும் ஆமாம் அப்படின்னு ஏதோ டிக் போட்டு கொடுத்துட்ருக்காப்புல. அவளும் அப்படி திரும்பி வந்துடுறா. அவளுக்கு எப்படின்னு தோணுது, இவன் எப்படி இந்த போஸ்ட்டை எடுத்துடுவான், நமக்கு அந்த போஸ்ட்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு போயிடுறா. அதில் அவள் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறா. பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் போல். அவங்ககிட்ட போய் சொல்கிறா, இப்படி என்னடா வாழ்க்கையாக இருக்குது, போஸ்ட்டும் கிடைக்கல, அப்படி வாழ்க்கையும் இப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறம்போது நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனும் ஏதோ வாய்க்கு கனையாக தின்னுட்டு இருக்கான். இவளும் ஏதோ ஒரு பேப்பர் மிஷினும் ஏதோ செராக்ஸ் மிஷின் ஏதோ காப்பியர் மிஷின் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அதில் ஏதோ ஒரு பேரும் பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கிறா. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு 2 பேரும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. அவளும் அவள் ஒரு கிஸ்ஸும் கொடுத்துட்டு
அப்படியே கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. இந்த கால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மா பேசுகிறாங்க. அம்மா வந்து சொல்கிறா, எப்படி இருக்க? அப்போ அவனை சொல்கிறான், ஆமாம் இப்போ நல்லா இருக்கம்மா, இப்போ தான் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் வந்திருந்தா நல்லா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் சொல்கிறான். அவங்க அம்மா சொல்கிறது, ஏடா அந்த பொண்ணுலாம் வேண்டாடா, நமக்கு நல்ல பொண்ணுலாம் இருக்குடா, ஏதோ பொண்ணு பேரெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறா. இதை அந்த பொண்ணு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னடா இது வாழ்க்கை அப்படின்ட்டு அவளும் அந்த இடத்துலேருந்து போயிடுறா. ஆஃபீஸுக்கு வந்துடுறா. ஆஃபீஸுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்போ அங்கே உள்ள அவளோட கூட இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிற ஒருத்தன் சொன்னேனே, ஒரு மாஸ்டர் மேனேஜர் போஸ்ட்டுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் ஏதோ தமாசு பண்ணிகிட்டே இருக்கிறான். இவங்களுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. அதில் அவளும் கேபினில் போய் உட்காந்துக்கிறா. காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறா. அந்த டைமில் ஒரு வயசான ஒரு லேடி வந்து ஒரு கண் ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவங்க பார்த்தாலே ஏதோ பயங்கரமாக இருக்காங்க. அவங்க ஏதோ பேப்பர்லாம் கொடுத்துட்டு, இதை பாருமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் லோன் கட்டுறது இப்போ கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்ட்டு பேசுகிறதுக்கு இந்த பொண்ணு வருவா. இவ்வளோ என்னடா இது, இந்த பொண்ணு அந்த லேடியை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்காங்க சொல்லிட்டு அவளும் யோசிச்சிட்டே இருக்குது. அப்போ அதை ஃபைல்லாம் பார்த்துட்டு அவளும் சொல்கிறா, நம்ம பாருங்கம்மா, இதெல்லாம் நம்ம அப்படி பண்ண முடியாது, எங்கள் பேங்க்கில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, இந்த லோன்லாம் இப்படிலாம் சீக்கிரமாக அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கட்ட முடியாமல் இருந்தால் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ அந்த லேடியும், ஏம்மா ஏதாவது பண்ணுமா அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. உடனே அவளும் ஓகே நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ட்டு நேராக மேனேஜர் ரூமுக்கும் போயிடுறா. இந்த லேடியும் அங்கே இந்த சாக்லேட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குங்க. உடனே இவளும் அந்த ஃபைல்லாம் கொண்டுட்டு மேனேஜர்கிட்ட போகிறா. மேனேஜரு அப்படி ஃபைலையும் பார்த்துட்ருக்குறான். அதில் இவளும் என்னடான்ட்டு திரும்பி பார்க்குறான். அதை பார்த்தா அந்த லேடி அந்த சாக்லேட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பால் சட்டையும் கலத்தி வச்சு சாப்பிட்டு உட்காந்துருக்குது. மேனேஜரை பார்த்துட்டு இப்படி மேனேஜர் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு இவளும் கேட்குறா. மேனேஜருக்கு இதை பற்றிலாம் ஐடியாவே இல்லை. அவன் சொல்கிறான், இதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், பேசாமல் அந்த அம்மாவை போக சொல்லு, வீடு வேறு ஜப்தியாக போகுது, அவன் பைசா ரொம்ப நாளாக காசு கட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவளும் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டையும் பார்க்குறா, அந்த சேரையும் பார்க்குறா. என்னடா நம்ம அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி எப்படா நம்ம போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஓகே, அவள் சடப்படால் முடிவு எடுத்துகிட்டு இந்த லேடியை எப்படியாவது ஓச்சு விட்றணும், இவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் இந்த மேனேஜர் போஸ்ட்டு கிடைக்காதுன்னு வேறு மேனேஜர் சொல்கிறான். இதை பார்த்துட்டு இவளும் வந்து அந்த லேடிகிட்ட சொல்கிறா, அம்மா அவ்வளோ கஷ்டமாக நமக்கு உங்களுக்கு லோன் கட்டலைன்னா அவங்க வீடு ஜப்தி வரும் அப்படி இப்படின்றா. உடனே அந்த லேடியும் காலில் விழுந்து கெஞ்சி பார்க்குறா, என்னம்மா ஏதாவது பண்ணுமா, எனக்கு வேறு வழி இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறா. அசைஞ்சு குடித்த பாடலை இவ சொல்கிறா, என்னால் முடியாது, அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லைன்னொன்னே அந்த லேடி இவளை ஏதோ சாபம் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு அப்படி வாழ்க்கை போகுது. அன்றைக்கி ஈவினிங் ஆயிடுது. இந்த கார் எடுக்கலான்ட்டு கார் கேரேஜுக்கு வருவாள். கேரேஜுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அந்த லேடிக்கோட கார் நிற்கும். இவள் ஏதோ ஒரு இது இப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கேன்ட்டு அவளும் ஒரு மாதிரி அந்த லேடி வச்சுருந்த கர்ச்சீஃப் வந்து காற்றுல அப்படி பறந்துகிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி இருக்குன்ட்டு பேக்கில் பார்த்தா அந்த லேடி இருப்பாள் காரில். அவன் அந்த லேடி போட்டு புரட்டி எடுத்துருவா. போட்டு அடின்னு அடித்து மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டு கார் வேறு அங்கிட்டும் இங்கிட்டும் போய் லேடி பொத்துன்னு வெளியே விழுந்துட்டு நேராக இவ்வளோ கையில் இருந்த ஒரு பட்டனை எடுத்துகிட்டு அந்த பட்டனை வாய்க்கிட்ட வச்சு சாபம் விட்டுட்டு அந்த பட்டனையும் அவகிட்ட போட்டு கொடுத்துட்டு அவள் அந்த லேடி போயிடுவாள். இவளும் கண்ணு முழிச்சு பார்த்தா கார் கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கும், அந்த லேடியும் இருக்காது. என்னடா இப்படி இருக்குது, உண்மையில் அந்த லேடி வந்துச்சா என்னன்னு ஒன்றும் தெரியவும் இல்லை. அதனால நேராக அவளும் அன்றைக்கி போயிடுறா. அப்படி போகிற வழியில் பாய் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு இன்னும் இப்படிலாம் நடந்துச்சு, லேடி வந்துச்சு போச்சு எல்லா கதையும் சொல்கிறா. அவனும் நம்பவே இல்லை, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை நீ விட்டுட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் உண்மை இல்லை அப்படின்றா. அவளும் சொல்கிறா, இல்லை அப்படி தான் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறா. அதுவும் சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், ஒரு மந்திரவாதி, அவங்ககிட்ட போய் கேட்போம், அவன் கையை கொடுத்தா அவன் ஏதாவது நான் சொல்லிடுவான் அப்படின்னு. அதில் இவங்க ரெண்டு பேரும் அந்த மந்திரவாதிக்கிட்ட போய் பார்ப்பாங்க. மந்திரவாதியும் ஓகேம்மா வாமா, நான் கையை வச்சு நம்மகிட்ட பார்ப்போம், உனக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது என்ன இருக்குதுன்னு டெஸ்ட் பார்க்கலான்ட்டு கையை கொடுமான்பான்.
கையை தொட்டு பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவான். என்னடா இது ஒரு வித்தியாசமான ஒரு பேயை வந்து உங்ககிட்ட யாரோ ஏவி விட்டுருக்காங்க, இதெல்லாம் சாதாரணமாக எடுக்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிரு, அந்த லேடி வந்து உனக்கு கொடுத்துருக்க சாபம் வந்து ரொம்ப டேஞ்சரான சாபம், இது ஒன்றுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, நீ காசும் தரண்டா ஒன்றும் தரண்டா, நீ போயிருன்ட்டு அவனும் பயந்து ஓடிடுறான். இவளும் உடனே கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட காரில் போயிடுறா. அப்போ போகிற வழியில் சொல்லிட்டே இருக்கா, என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி பண்ணுறேன்னு தெரியல, ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டுருக்கா. உடனே அவனும் அவளை ட்ராப் பண்ணிட்டு அவனும் போயிடுறான். அன்றைக்கி நைட்டு அவளும் ரூமில் ஸ்டே பண்ணி அவளோட வீட்டில் ரூமில் இருந்து லேப்டாப்பையும் பார்த்து உட்காந்து இருக்கிறா. அங்கங்கே காற்றும் அடிக்கிறது, ஒரு மாதிரி கிளைமேட்டும் சரியில்லை, அப்படி இப்படின்னு இருக்க நேரம் கொஞ்ச நேரம் ஆக ஆக ஒரு மாதிரி வீடை சுற்றி ஒரு மாதிரி நிழலாக இதெல்லாமல் போகிறது மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அவளுக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. சுற்றி பார்க்குறா, சவுண்டு கேட்குது, பாத்திரம் எல்லாம் டக்கான ஆடுது. அவள் டார்ச் லைட் எடுத்து அங்கங்கேயும் போய் பார்க்குறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்ட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. அன்றைக்கி அதில் ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. டேய் இப்படி வந்துரு, எனக்கு என் வீட்டுக்கு வந்து நீ ஸ்டே பண்ண, என்னால் முடியல, இங்கே பயங்கர இன்னலாமும் அங்கே இங்கேயும் போய்கிட்டு இருக்குன்றா. அப்படின்னா அவனும் வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவன் பார்த்துட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, அது அப்படி இப்படின்ற எப்பவும் போல் டைலாக் கொடுத்துட்ருக்கான். இவளும் சொல்கிறா, அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப எனக்கு அங்கே இங்கேயும் போக முடியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, அப்படி இப்படிங்கிறா. உடனே அவன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளை ஆறுதல் படுத்திடுறான். சரி ஓகேன்ட்டு 2 பேரும் அன்றைக்கி ரூமில் தூங்கிடுறாங்க. நைட்டு அவளை தூங்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது. கனவில் பார்த்தா அந்த லேடி வந்து இவளை கடிக்கிற மாதிரியும் அப்படி இப்படின்னு கனவு வருது. முழிச்சு பார்த்தா பக்கத்தில் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்கிறா, பாய் ஃப்ரெண்டும் ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவளை அமர்த்திடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவள் எப்போ போல் வேலைக்கு கிளம்பிடுறா. வேலைக்கு கிளம்பி வந்து பார்த்தா அவள் எப்பவும் போல் அவளுக்கு ஒரு பிடிக்காத ஒரு கேரக்டர் உண்டு, அந்த கேரக்டர் வந்துட்டான். வந்து அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி மூக்கிலேருந்து ப்ளட் வர மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. பார்த்தா உண்மையிலே அவளுக்கு ப்ளட் வருது. மேனேஜரும் சொல்கிறான், அவன் மூக்கிலேருந்துலாம் ப்ளட் வருது, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளுக்கு கொஞ்ச நேரத்தில் சடான்னு மூக்கிலேருந்து ரத்தம் எல்லாம் ஒழுகி போயிடுச்சு. அப்படி உடனே அவளும் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி, என்னடா ரோதனையாக இருக்குது சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கிளம்பிடுறா. கிளம்பி இது ஏதோ சரியில்லைன்ட்டு நேராக அந்த லேடியோட வீட்டுக்கு விசிட் பண்ணிடுவோம், போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு லேடியோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு பொண்ணு கதை திறக்கிறா. என்னம்மான்னு கேட்குறா. அப்படி எல்லாம் சொல்கிறா, இப்படி எனக்கு இந்த லேடியை தெரியும், பேங்குக்கு வந்திருந்தாங்க, நான் வந்து இப்படி பண்ணேன்னு உள்ள மேட்டர்லாம் சொல்கிறா. அந்த பொண்ணு எந்த பொண்ணுன்னு தெரில. அந்த பொண்ணு சொல்கிறா, ஓகே வந்து பாருன்னு உள்ளே வந்து பார்த்தா அந்த லேடி வந்து இறந்துருப்பாங்க. அந்த லேடியோட டெத்தில் என்னெல்லாமோ நடந்துகிட்ருக்கு, அவங்க முறைப்படின்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லேடியை பார்க்க வந்து அந்த லேடியை வந்து டக்குன்னு கமந்து மேலோட விழுந்துருது. இவ்வளோ பதட்டத்தில் அந்த லேடி ஏதோ லேடியோட பொண்ணா யாரான்னு தெரில. அந்த பொண்ணு சொல்கிறா, உனக்கு ஏதோ உனக்கு தேவை தான், உனக்கு இதெல்லாம் நீ வந்து அன்றைக்கி நீ அவளுக்கு அந்த லேடி எங்கள் லேடிக்கு அந்த லேடி ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் உனக்கு வந்திருக்காது, நீ பேசாமல் போயிரு அப்படின்ட்டு சொல்லுவாள். உடனே அவளும் அங்கேருந்து கிளம்பி அந்த மந்திரவாதிக்கிட்ட போகிறா, ஏதாவது ஹெல்ப் பண்ணி அந்த பேயை ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு அல்ப தைரியத்தில் போகிறா. அப்போ அந்த மந்திரவாதிகிட்ட கேட்குறான். மந்திரவாதி சொல்கிறான், இப்படி ஒரு இது உங்ககிட்ட இருக்கிற இந்த பேய் வந்து ஒரு மிகப்பெரிய பேய், அது லாமியா அப்படி இப்படின்னு பெரிய பில்டப்லாம் கொடுக்குறான். உடனே அவளும் இது எப்படி இதை பண்ணுறேன், எப்படியாவது ஓட்டலாம் அப்படி இப்படின்னு எப்படியாவது ஓட்டலாமா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இதெல்லாம் ஓட்ட முடியாது, இதெல்லாம் ஹை லெவல் பேய், நான் தான் லோ லெவல் பேய் தான் ஓட்டுவேன், ஹை லெவல் பேயெல்லாம் என்னால் ஓட்ட தெரியாது அப்படின்னு ஏதோ கப்ஸாக அடிச்சிட்டு இருக்கான். உடனே அவளும் ஓகே ஏதாவது பண்ணு அப்படின்னு ஒன்று சொல்லுவான். உங்ககிட்ட ஏதாவது பொருள் ஏதாவது அந்த லேடி விட்டுட்டு போனாங்களான்னு கேட்போம். அவள் சொல்லுவாள், இந்த என்கிட்ட அந்த ஒரு பட்டன் இருக்குன்னு பாருன்பான். உடனே அவன் சொல்லுவான், அதை செஞ்சு இந்த பாக்கெட்டில் வச்சுரு, என்கிட்ட ஒன்றும் விட்டு போயிடாத, நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே அவளும் ஏதாவது பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு அவன் வேறு வழி இல்லாமல் சொல்லுவான். பழைய காலத்தில் ஒரு முறைமை இருக்குது, நீ அதை மாதிரி செஞ்சுப்பார், ஒரு வேளை ஏதாவது சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்பா. அவனா அவளும் என்னதுன்னு கேட்கும்போது, அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணு, ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்க பெட் அனிமலாக ஏதாவது ஒரு அனிமலை சாக்ரிஃபைஸ் பண்ணு,
அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அந்த பேய் வந்து போயிடும் உன்னை விட்டு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் ஓகே வேறு வழி இல்லை வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்ருப்பா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அவள் வீட்டில் வந்து அவள் ஒரு பெட் அனிமல் ஒரு கேட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பா. அந்த கேட்டை பார்ப்பா. ஓகே, இப்படி நமக்கு டெய்லி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு, அவன் சொன்ன மாதிரி வேறு வழி இல்லை, கேட்டை போட்டு தள்ளிட வேண்டிதான் அப்படின்னு முடிவு எடுப்பா. முடிவு எடுத்துகிட்டு அடுத்த அதில் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவான். பாய் ஃப்ரெண்டு கால் எடுக்க மாட்டான். ஓகே, என்னடா இவன் வேறு கால் பண்ண கால் எடுக்க மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க, நம்ம இன்னைக்கு ஒத்தையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. உடனே அவள் வேறு வழி இல்லை, அவன் சொன்ன மாதிரி ஒரு கத்தி எடுப்பா. கத்தி எடுத்து நேராக அவன் சொன்ன மாதிரி அவன் பெட்டனிமலை ஏதாவது போட்டு தள்ளிடலாம், நம்ம வீட்டில் தான் நம்ம வளர்க்குற ஒரு கேட் இருக்க, நம்ம உயிரோடு இருக்குன்னா நம்ம பெட்டனிமலை போட்டதுனால ஒன்றும் இல்லை, நம்ம வாழணும்னா எத்தனை வேறு வேணாலும் கொள்ளலாம்னு அஜித் சொன்ன மாதிரி தலை சொன்ன மாதிரி அவளோட பெட்டனிமலை போட்டு தள்ளி அதை வீட்டோட பேக்யார்டில் புதைக்கவும் செய்துடுறா. செய்துட்டு இருக்கும்போது தான் பாய் ஃப்ரெண்டு வரான். பாய் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், என்ன ஆச்சு, ஃபோன் பண்ணியிருந்தேன் நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன் அதான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு போது அவள் கேட்பான், சரி வா நீ இப்படி இருக்காத எங்கள் வீட்டுக்கு வா, நான் எங்கள் அப்பாவோட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வா வீட்டுக்கு போவோம், இங்கே இருந்தால் நீ இப்படியே இருந்து நீ சரியில்லாமல் ஆயிடுவ, வீட்டுக்கு போன்ட்டு அவளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவான். அவங்க அம்மா அப்பாவும் ஓகேம்மா வாமா வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டுட்டு போவாங்க. அவளும் வீட்டுக்குள்ளே 2 பேரும் போயிடுறாங்க. போகும்போது வழியில் ஒரு கேட்டை பார்க்குறா. கேட்டு சரன்னு எவ்வளோ பார்த்தோன்னா சீரிடுது. உடனே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வான்ட்டு இவங்க எல்லாம் டின்னர் டேபிளில் உட்காந்துருப்பாங்க. டின்னர் டேபிளில் எதெல்லாமோ அவங்க எங்கே படித்தோமா என்னப்பா எப்படி இருக்கம்மா என்ன எல்லாம் பேசி இருந்துகிட்ருக்காங்க. ஓகேப்பா சாப்பிடுவோன்ட்டு சாப்பாடை எடுத்து கொடுத்து கேக்கை வெட்டி சாப்பிட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரிப்பட்ட கனவெல்லாம் வந்துடும். அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. சுற்றி ஒரு மாதிரிப்பட்ட கனவுகள் அவளோட நினைப்புகள்லாம் வந்தோடனே அவள் எழும்பி அங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணுவான். அப்போ தான் அவங்க அம்மா அவளை பிடிச்சிட்டு அந்த பையனை பிடிச்சிட்டு போக விடு, அந்த பொண்ணை போக விடு, அந்த பொண்ணுக்கு ஏதோ மனநிலை சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிடுறா. அவளும் நேராக இனி வேறு வழி இல்லை, நேராக அவன்கிட்ட போயிட வேண்டியதான், அந்த மந்திரவாதிகிட்ட போயிட வேண்டியதான்னு மந்திரவாதிகிட்டையும் வந்துடுறா. மந்திரவாதிகிட்ட வந்துட்டு இப்படிலாம் சொல்கிறா, நீ சொல்கிறபடி தான் நான் கேட்டேன், அந்த பூனையை வேறு நான் ஆசையாக வளர்த்த பூனையை வேறு கொன்னுட்டேன், இப்போ திருப்பி எனக்கு அந்த மாதிரி நினைவுகள்லாம் வருது, தாட்டுகள்லாம் வருது, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு சொல்லிடுறான். அவனும் சொல்லிடுறான், அது கொஞ்ச நாளில் போயிடும், நீ ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறான், ஆறுதல் பண்ணிடுறான். சரி ஓகே அப்படி தான் கொஞ்சமாக போயிடும் போலன்ட்டு அவளை எப்பவும் போல் நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் வந்துடுறா. ஆஃபீஸ் வந்துட்டு மேனேஜர்கிட்ட போய் பேசுகிறா, இப்படி எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக கேஷ் வேணும், அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு என்ன நீங்கள் ப்ரமோட் பண்ண போகிறீங்கள அப்படி இப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் சொல்கிறான், அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்லாம் அவனுக்கு கிடையாது, அந்த போஸ்ட்டு நாங்கள் வேறு ஒருத்தனுக்கு கொடுக்க போகிறோம், நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுன்ட்டு அவளை சொல்லி அனுப்பிடுறான். அப்புறம் அவன் அந்த மந்திரவாதி சொல்கிறான், இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹை லெவல் மந்திரவாதி ஒரு பொம்பளை இருக்கா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தோமே அந்த லேடி சொல்கிறான், ஒரு அந்த மந்திரவாதிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மந்திரவாதிகிட்ட போகும்பான். உடனே அவளும் ஓகே போயிடலான்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மந்திரவாதிக்கிட்ட பேசுகிறா, என்னம்மா எப்படி இருக்குன்னு சொல்கிறா. அவளும் ஓகே ஆமாம் நான் இதை மாதிரி பார்த்துருக்குறேன், அந்த லாமியாங்கிற பேய் வந்து ரொம்ப கொடூரமானது, அது கண்டிப்பாக அவனை காவு வாங்காமல் போகாது, அப்படி இப்படின்னு எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்போ வந்து அந்த லேடி ஏதோ நீ பயப்படாத எல்லாம் சரியாயிரும்னு இந்த டேபிளில் 4 பேரும் சுற்றி உட்காந்துருக்காங்க. அப்போது இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி ஒரு ஆட்டுக்கடா சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆட்டுக்கடாவையும் பக்கத்தில் உட்காந்து நிப்பாட்டிக்கிட்டு அந்த லேடி இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறா, நீ வந்து இந்த ஆடோட தலைக்கு மேலே நீ கையை வச்சுட்டு இருந்தால் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம், ஒன்று எதுக்கு நீ பயப்படாத, நீ கையை மட்டும் என் கையை கொடு அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ இவங்க எல்லோரும் கையை கோர்த்துக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒன்றும் பயப்படாதீங்க நான் இருக்கேன்னு அந்த லேடி சொல்கிறா. அவளும் அந்த ரிச்சுவலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறா. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுறா. இதெல்லாமோ அவளோட மொழியில் என்னெல்லாமோ சொல்கிறா. அந்த பொண்ணும் வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறா, எது நடக்க போகிறதுன்னு தெரியல, எதாவது நடக்குமான்னு அந்த மந்திரவாதிட்டு கேட்குறா. அவன் ஒன்றும் நடக்காது, நான் சொல்கிற மாதிரியே சொல்லுன்ட்டு
சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஏதோ ஒரு ஸ்பானிஷோ ஏதோ ஒரு மொழியில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த திருப்பி அந்த ஸ்பானிஷ் குரலில் உச்சரிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு மயான அமைதியாயிருது. என்னடா ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற கப்பு டேபிள் இது எல்லாமே வழக்கம் போல் எல்லாம் ஆடுது. சீலிங் இது எல்லாமே ஆடுது. அப்போ அங்குள்ள சேரு எல்லாமே கடகடான்னு ஆடுது. அங்குள்ள ஆவியெல்லாம் வருது. எல்லோரும் நல்லா பயந்துட்டு இருக்கிற சமயத்தில் கதவெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. அதில் என்னடா சவுண்டு கம்மியாயிருச்சு. சவுண்டு கம்மியானோடனே இவங்க என்னடா ஒன்றும் நடக்கலைன்னு பார்த்தா அந்த பேய் வந்து அந்த லேடியை வந்து பிடிச்சிருது. பிடிச்ச உடனே அந்த லேடி ஒரு வித்தியாசமான ஒரு முகத்தோட்டத்தோடு மாறிடுறா. அப்போ இவங்க கேட்குறாங்க, அவள் லாமியான்னு சொல்கிறது. அப்போ அந்த பேய் வந்து சொல்லுது, உன்னோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ கொடுத்த பூனை எல்லாம் எனக்கு தேவையில்லை, அந்த பூனை நீ கொன்று உன்னோட தோட்டத்தில் புதைச்சிட்ட, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. உடனே இவளுக்கு ரொம்ப பயந்த உடனே அவன் கூட இருக்கிறவன் அந்த ஆட்டை எப்படியாவது கொன்னுனா இதெல்லாம் சரியாயிருன்னு பார்த்தா அவனுக்கு அந்த பேய் பிடிச்சது. அதில் அவன் என்னெல்லாமோ ஸ்பானிஷ் மொழியில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. நான் உன்னை விட மாட்டேன், நான் கண்டிப்பாக உன்னை நான் நரகத்துக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த லாமியா பேய் சொல்லுது. சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணும் இனி இங்கேருந்து சரிப்பட்டு வராது, நம்ம ஓடிட வேண்டியதான்ட்டு ஓடுவா. ஓட நேரம் அந்த பேய் அந்த பொண்ணை வழிமறிச்சு எங்கே ஓடுற பார்க்குற நீ, உன்னோட பூனை வந்து ஆஃபரிங்கை வந்து எனக்கு தேவையில்லை, அந்த பூனை ஆஃபரிங்கை நீயே வச்சுக்கோன்ட்டு அந்த பூனையை வாந்தி எடுத்து விட்டுருது. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய் இனி இங்கே தான் சரிப்பட்டாரும் ஓடுவா. ஓட நேரம் அந்த மந்திரவாதி சொன்னல லேடி அது இதெல்லாம் என்னெல்லாமோ பண்ணி இவங்களை எப்படியோ காப்பாற்றிடும். பார்த்தா அந்த காப்பாற்றின எஃபெக்டில் அந்த லேடியும் செத்து போயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மந்திரவாதி பையன் சொல்லுவான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த பேயெல்லாம் போயிடுச்சு, நீ அந்த தைரியமாக நீ வீட்டுக்கு போ, அதெல்லாம் இனி ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே அந்த லேடி உனக்கு வேண்டி அந்த தியாகம் பண்ணிருச்சு, அதனால் நீ சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அந்த ஒரு லெட்டரும் கொடுத்துட்டு அந்த லெட்டரில் அந்த பொண்ணோட பட்டனை அந்த லெட்டருக்குள்ளே வச்சு நீ இந்த லெட்டரை யாருக்கிட்டையாவது கைமாற்றினா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அவளை கூப்பிட்டுட்டு வா வீட்டுக்கு போயிடலாம், ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்ட்டு போகிறான். உடனே நேராக அவளும் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போகிறவள இப்போ இவளுக்கு இருக்க ஒரே வழி, அவள் கையில் இருக்கிற அந்த பட்டனை வந்து யாருக்கிட்டையாவது கைமாற்றி விட்டாச்சுன்னா அந்த பேய் வந்து இந்த பட்டன் யாருக்கிட்ட இருக்கிறோ அந்த பட்டன் இருக்கிறவங்கக்கிட்ட போயிடும். அப்போ இவள் வந்து ஏதாவது சாக போகிற கண்டிஷன்லேயோ இல்லை அப்படியே ஆள் இருக்காங்களா அப்படின்னு தேடுவா. அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு வந்து பார்ப்பா. அந்த ஹோட்டலில் ஒரு வயசானவர் உட்காந்துருப்பார். அந்த வயசானவர்கிட்ட அந்த பட்டனை எப்படியாவது கைமாற்றிடலாம் அப்படின்னு அவள் முடிவெடுப்பாள். அப்போ என்ன பண்ணோன்னா, சரி இதெல்லாம் சரியில்லை, நம்மக்கிட்ட இருக்கிற சாபத்தை நம்ம வேறு யார்கிட்டையும் கொடுக்கண்டாம் சொல்லிட்டு நேராக அவள் என்ன பண்ணுவான்னா இருக்கிற கல்லறைக்கு போய் அந்த பொம்பளையை தோண்டி அந்த பொம்பளைக்கிட்ட அந்த பட்டனை தூக்கி போட்டுருவா. போட்டோடனே அந்த பொம்பளை அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடும். ஓகே, எல்லாம் முடிஞ்சுதுப்பா, இனி நம்ம பேசாமல் உட்காந்துக்கலாம், இனி இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நமக்கு நடக்காது, நம்ம ஜாலியாக வாழ்கிறாங்க அவளும் வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போய் குளிக்கிறா. வழக்கம் போண்டு கூட எங்கேயோ கிளம்புறா. அவளும் ஓகேன்ட்டு கிளம்புறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வராங்க. ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது திடீர்னு பார்த்தா அந்த பட்டன் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த பட்டன் எடுத்து காமிக்கிறான், இது உன்னோட பட்டன் தானே அப்படின்ட்டு. உடனே அந்த அதிர்ச்சியில் பொத்துன்னு ரயில்வே ட்ராக்கில் விழுந்துடுறா. ரயில்வே ட்ராக்கில் விழுந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாதாளத்துலேருந்து ஏதோ ஓப்பன் ஆகி இவ்வளோ உள்ளே இழுத்துட்டு போயிடுது. இதுதான் மக்களே, அதோட படம் முடிஞ்சுது. ட்ராக் மீ டு ஹெல்னு போட்டு